நான் ஒரு தமிழ் அரசியல்வாதியாக தமிழ் மக்கள் எண்ணிக்கையிலே குறைந்து கொண்டு போகிற போது அவர்கள் திரும்பி வந்து எங்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சாதாரண நிலைப்பாடு. குத்து சண்டை வீரர் இந்தியாவிலே முதலிடத்தை அவருடைய அந்த நிறை கேட்டகரியிலே முதலாவது இடத்தை பெற்றவர். ஆனால் ஆசிய விளையாட்டுக்கு அவர் போக முடியவில்லை என்றால் அவர் இலங்கை அகதி ஒருவருடைய மகன். அவருக்கு பிரஜா உரிமை இல்லை. பிரஜா உரிமை இல்லை என்றால் அவர் பிரயாணம் செய்ய முடியாத நாட்டுக்கு வழியே. ஆனால் அப்படி வந்த சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே பலாலியிலே ஒருவர் கைது செய்யப்பட்டார், கொழும்பிலே சிலர் கைது செய்யப்பட்டார்கள். இலங்கை அரசாங்கமும் அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு ஒரு பிரயாண கடவுச்சீட்டை கூட அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், திரும்பி வாருங்கள் என்று சொல்லி. அப்படி கொடுத்து விட்டு வந்தவர்களை கைது செய்தால் அது அர்த்தம் இல்லாத ஒரு செயற்பாடு. அரசாங்கத்தோடு நாங்கள் பல தடவைகளில் இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். ஆகவே நாடற்றவர்களாக அவர்கள் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். அது இருக்கக்கூடாது. அண்மையிலே இந்திய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய ஒரு தூதுக்குழு இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தது. இந்தியாவிலே நடந்த இன்னொரு கூட்டத்திலே இதை பற்றி அவர்கள் பேசி 2 நாடுகளும் மாறி மாறி இப்படியான விஜயங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்ததாக நான் அறிகிறேன். இப்படியாக இந்தியாவுக்கு ஒரு விஜயம் மேற்கொள்வதாகவும் போக விரும்புகிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே நான் போவதாக தீர்மானித்தேன். போனவர்களிலே அதாவது எங்களுடைய சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமர் சூரிய தலைமையிலே நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இறுதியாக 20-24 பேர் போனோம். போகிற போது நான் பார்த்தால் அதிலே நான் ஒருவர் மட்டும்தான் ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்திருந்தேன். அதனாலே அவரும் மிகவும் கனிஷ்ட ஒரு சட்டத்தரணி என்ற காரணத்தினாலோ எல்லா சந்திப்புகளிலேயும் அவர்தான் தலைமை தாங்கி நடத்தியிருந்தாலும் கூட எல்லா சந்திப்புகளிலையும் அவர் என்னை முன்னிலைப்படுத்தி இவர் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி என்று அறிமுகப்படுத்தி அதன் காரணமாக இந்திய உச்சநீதிமன்றத்திலே கூட பிரதம நீதியரசருடைய நீதிமன்றத்திலே எங்களை வரவேற்று பிரதம நீதியரசர் உரையாற்றி இந்திய சட்டமா அதிபர் அதற்கென்று நீதிமன்றத்துக்கு வந்து எங்களை வரவேற்று இந்திய சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் சட்டமா அதிபரும் எங்களுடைய சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமர் சூரியவும் நாங்கள் 4 பேரும் முன்வரிசையிலே அமர்த்தப்பட்டு அன்றைக்கு அது சரித்திரத்திலே முதன்முறையாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அது மட்டுமல்லாமல் பல கலந்துரையாடல்கள் இந்திய உச்ச நீதிமன்ற நீதியரசர்களோடு, அதற்கு முதல் நாள் டெல்லி மேல் நீதிமன்ற பிரதம நீதியரசரோடும் நீதியரசர்களோடும், பின்னர் சட்டமாதிபருடைய வீட்டிலே அவரோடு இன்னொரு சந்திப்பு என்று மிகவும் முக்கியமான பயன் தரக்கூடிய சந்திப்புகளிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். நான் அந்த விஜயம் முடிந்து திரும்புவதற்கு அடுத்த நாள் அங்கே இந்தியாவில் இருக்கிற இலங்கை அகதிகள் சம்பந்தமான ஒரு விவரண திரைப்படம் ஒன்று காண்பிக்கப்படுவதாகவும் அதற்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. அதனால் நான் திரும்புகிற தேதியை மாற்றி இன்னொரு நாள் கூட தங்கியிருந்து அங்கே சென்று நான் அந்த விவரண திரைப்பட நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றினேன். ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். மிகவும் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழு தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் அதிலே பங்கு பெற்றிருந்தார். கலாநிதி என்கின்ற ஒரு முக்கிய திமுக உறுப்பினர், தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்த தமிழச்சி பாண்டியன், இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போன்றவர்கள் மிக முக்கியமான உறுப்பினர்கள் அங்கே வந்திருந்தார்கள். இந்தியாவுக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி அதிலே கலந்து கொண்டிருந்தார். அப்படியாக பல முக்கியமான ஆட்கள் இந்த சபையிலே அந்த விவரண திரைப்படம் முடிந்த பிறகு திருமதி கனிமொழியையும் என்னையும் பேசுமாறு அழைத்தார்கள். கனிமொழி பேசுகிற போது தமிழ்நாட்டு அரசாங்கம் இப்போது அங்கே இருக்கிறவர்களுக்கு இந்திய பிரஜா உரிமை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை தாங்கள் வலியுறுத்துவதாகவும் அந்த விடயத்தை பற்றி பேசியிருந்தார். தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த அகதிகளுடைய நலனுக்காக பெரிய தொகை பணத்தை ஒதுக்கி இருப்பது எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஆனால் அவர்கள் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்திய குடியுரிமை சட்டத்தின் படி அவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது. அவர் பேசியதை தொடர்ந்து என்னை பேச அழைத்த போது நான் 2 விடயங்களை சொல்லியிருந்தேன். நான் ஒரு தமிழ் அரசியல்வாதியாக தமிழ் மக்கள் எண்ணிக்கையிலே குறைந்து கொண்டு போகிற போது அவர்கள் திரும்பி வந்து எங்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சாதாரண நிலைப்பாடு. அது மட்டுமல்லாமல் அது அவர்களுடைய உரிமை, அவர்கள் இந்த நாட்டு பிரஜைகள். ஆகவே திரும்பி வர வேண்டும். ஆகையினாலே குடியுரிமை இன்னொரு நாட்டிலே அவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் சாதாரணமாக வரவேற்பதில்லை. ஆனால் இது ஒரு விதிவிலக்கான விடயம். ஏனென்றால் 30 வருடங்களுக்கு மேலாக அங்கே வாழ்ந்து விட்டவர்கள், அவர்கள் போகிற போது அவர்களுக்கு 40 வயதாக இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு 70க்கும் மேற்பட்ட வயது, 50 வயதாக இருந்தால் 80
மேற்பட்ட வயது. அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறிவிட்டது. அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கேயே கல்வி கற்று அங்கேயே திருமணம் முடித்து இலங்கையை தெரியாதவர்களாக அந்த சூழலிலேயே வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு திரும்பி வருகிற நோக்கம் இல்லை. ஆனால் திரும்பி வர விரும்புகிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதை பற்றி நான் இரண்டாவதாக பேசினேன். ஆனால் இந்த முதலாவது குழுவினர், அதாவது அங்கேயே தான் நாங்கள் இனி வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அவர்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்கள் வாழ அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். என்றால் மீள வருகிறவர்கள் வாலண்டரி ரீபேட்ரியேஷன் ஸ்கீம் தான் சொல்லுகிறார்கள். வாலண்டரி தான், சுயமாக விரும்பி வருகிறவர்களுக்குத்தான் அது பொருந்துமே தவிர வேற விருப்பம் இல்லாதவர்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆகவே அவர்கள் அங்கே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சர்வதேச சட்டத்தின் படி எந்த ஒருவர் கூட நாடற்றவராக இருக்க முடியாது. ஒருவர் கூட நாடற்றவர் ஆக இருக்க முடியாது. நாங்களும் அதற்கு இணங்குகிறோம். ஆகையினாலே அங்கேதான் வாழுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் நாடற்றவர்களாக வாழ முடியாது. இந்த வருடம் ஜனவரி மாதம் நான் அயலக தமிழ் உறவுகள் மாநாட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு இளம் நண்பனை சந்தித்தேன். குத்து சண்டை வீரர், இந்தியாவிலே முதலிடத்தை, அவருடைய அந்த நிறை கேட்டகரியிலே முதலாவது இடத்தை பெற்றவர். ஆனால் ஆசிய விளையாட்டுக்கு அவர் போக முடியவில்லை. என்றால் அவர் இலங்கை அகதி ஒருவருடைய மகன். அவருக்கு பிரஜா உரிமை இல்லை. பிரஜா உரிமை இல்லை என்றால் அவர் பிரயாணம் செய்ய முடியாத நாட்டுக்கு வழியே. ஆகவே இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றவர் கூட இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அவரோட ஒரு படத்தையும் நான் எடுத்திருக்கிறேன். ஆகவே நாடற்றவர்களாக அவர்கள் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். அது இருக்கக்கூடாது. ஆகையினாலே இந்திய மத்திய அரசாங்கம் அண்மை காலத்திலே தங்களுடைய பிரஜா உரிமை சட்டத்தை அடிக்கடி திருத்துகிறார்கள். நான் கேட்டுக்கொண்டேன் அங்கே இருந்த பாராளுமன்றத்தில். அப்படியாக செய்கிற போது நீங்கள் இதற்கு ஒரு வழி வகுக்க வேண்டும். அது முதலாவது. இரண்டாவது, திரும்பி வருகிறவர்கள் திரும்பி வர வேண்டும். ஐநா அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் அவர்களுக்கு விமான செலவெல்லாம் செலவழித்து அனுப்புகிறார். ஆனால் அப்படி வந்த சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே பலாலியிலே ஒருவர் கைது செய்யப்பட்டார். கொழும்பிலே சிலர் கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் ஏன் கைது செய்யப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் ஐநா வதிவிட பிரதிநிதி அவர்கள் அகதிகள் என்று அவர் அத்தாட்சிப்படுத்தி அவர்களே பணம் செலுத்தி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அது மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கமும் அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு ஒரு பிரயாண கடவுச்சீட்டை கூட அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அப்படி கொடுத்து விட்டு வந்தவர்களை கைது செய்தால் அது அர்த்தம் இல்லாத ஒரு செயற்பாடு. அரசாங்கத்தோடு நாங்கள் பல தடவைகளில் இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டை மாற்றுவதாக தெரியவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக நான் சொன்னது என்ற இரண்டாவது விடயம், திரும்பி வருகிறவர்கள், சுயமாக விரும்பி திரும்பி வருகிறவர்கள் வருவதற்கு உரித்து உடையவர்களாக இருக்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை பின்னேரம் இதே விவரண திரைப்படம் கொழும்பிலேயும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது.